ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட வால்யூம் ப்ரொஃபைல் மாஸ்டர் கிளாஸில் ப்ரொஃபைல் டைப்ஸ். இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 6 ப்ரொஃபைல் டைப்பை இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல்லையும் வால்யூம் ப்ரொஃபைல்லையும் பார்ப்பாங்க. இது ஒவ்வொருத்தரும் அதுக்கு ஒவ்வொரு நேம் கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலர் டி ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க, அதுக்கே ஒரு சிலர் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. ஒரு சிலர் பி ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க, அது லாங் லிக்விடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த டெக்னிக்கல் நேம்ஸ் பின்னாடி போக தேவையில்லை. நம்ம இந்த கான்செப்ட்டுக்கு பின்னாடி என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இந்த வீடியோவில் நம்ம முயற்சி பண்ணுவோம். ஸோ ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே ஒன்றுமே கிடையாது, ஒரு நார்மல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தான். அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை தான் ப்ரொஃபைலாக கிராஃபிக்கலாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த ஒவ்வொரு ப்ரொஃபைல் பின்னாடியும் என்ன கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இருக்குது, அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் நடந்தால் அடுத்த நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கிறது தான் ப்ரொஃபைல் டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ பி ப்ரொஃபைல் நடந்தால் என்ன நடக்கும், பி ப்ரொஃபைல் நடந்தால் என்ன நடக்கும், டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் அல்லது ட்ரெண்டிங் டே நடந்தால் என்ன நடக்கும், டி ப்ரொஃபைல் நடந்தால் என்ன நடக்கும், டி ப்ரொஃபைல்லே 2-3 வேரியேஷன் இருக்குது, அப்படி நடந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் வால்யூம் ப்ரொஃபைல் ஸ்டடீஸில் அந்த ப்ரொஃபைல் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா, நார்மலாக ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை தான் ப்ரொஃபைலாக சொல்கிறாங்க. அப்போ இந்த ப்ரொஃபைலுங்கிறது என்ன கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னுங்கிறது தான் இங்கே மீன் பண்ணுது. அதை எப்படி நம்ம கேண்டில்ஸ்லேயே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட அப்ரோச் எல்லாமே ப்ராக்டிக்கலாக யூனிக்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த வால்யூம் ப்ரொஃபைலையும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த 6 ப்ரொஃபைலில் சில பேர் 8 இருக்குன்னுவாங்க, 9 இருக்குன்னுவாங்க, அது எவ்வளோ வேணால் இருக்கட்டும். இம்பார்ட்டன்ட் ப்ரொஃபைல் ஒரு ப்ரொஃபைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப்பு. அந்த டைப்பை மட்டும் நம்ம ஸ்டாக் செலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த டைப்பையுமே ப்ரொஃபைலில் பார்க்காம கேண்டில் ஸ்டிக்கே யூஸ் பண்ணி எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வால்யூம் ப்ரொஃபைல் இண்டிகேட்டர், நீங்கள் ட்ரேடிங் வியூவில் இண்டிகேட்டர் செஷனுக்கு அந்த இடத்துல நீங்கள் வால்யூம் ப்ரொஃபைல் வித் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், வால்யூம் ப்ரொஃபைல் வித் ஃபுட் பிரிண்ட் அண்ட் இம்பேலன்ஸ் ஹரிஷ் R333 அப்படிங்கிறது நம்மளோட இண்டிகேட்டரு. அதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர் சார்ட்டில் ஆட் ஆகிடும். கம்ப்ளீட்டாக வால்யூம் ப்ரொஃபைலில் தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் இதில் கொடுத்துருக்கேன். இதை எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இங்கே என்னென்னா, உங்களுக்கு இப்படி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் டைப்பு, அடுத்து வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, அடுத்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், அடுத்து இம்பேலன்ஸ் ஆஃப் சிங்கிள் பிரிண்ட் ஏரியா, அடுத்து விர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், அப்புறம் ஓப்பன் டைப் எப்படி நடந்தால் என்ன நடக்கும், ப்ரீவியஸ் டே ப்ரொஃபைல் என்ன நடந்தால் எப்படி நெக்ஸ்ட் டே ட்ரேட் இருக்கும், அதே மாதிரி கேப் அப் கேப் டவுன் எப்படி கண்டுபிடிக்கிறது, கேண்டில்ஸ்லேயே எப்படி ப்ரொஃபைலை பார்க்குறது, இதையே ஒவ்வொரு இன்ட்ராடே கேண்டில்லையும் நம்மளால் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். எவ்ரி வீக் வெட்னஸ்டே உங்களுக்கு இந்த வால்யூம் ப்ரொஃபைல் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்மளை ஃபாலோ பண்ணுற எல்லாரும் அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த இண்டிகேட்டர் நேம் நல்லா பார்த்துக்கோங்க. வால்யூம் ப்ரொஃபைல் வித் ஃபுட் பிரிண்ட் அண்ட் இம்பேலன்ஸ். இது நீங்கள் இண்டிகேட்டர் செஷனில் போயிட்டு சர்ச்சில் டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். நம்ம நேம் ஹரிஷ் R333 இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். இதுவே நம்மளோட ப்ரீமியம் மெம்பர்ஸு, நம்மளோட ப்ராடக்ட்ஸ் கோர்சஸ் வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நான் இதிலே எலைட் வால்யூம் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் லெவலாக ஒரு அக்சஸ் கொடுக்க போகிறேன். அது இந்த இன்ட்ராடே வால்யூம் ப்ரொஃபைல் முடிஞ்ச உடனே எல்லா டைம் ஃப்ரேம்லையும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் 5 minutes டைம் ஃப்ரேமில் இருந்து மந்த்லி டைம் ஃப்ரேம், இயர்லி டைம் ஃப்ரேம் வரைக்கும் கூட வால்யூம் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணலாம். அது எல்லாமே உங்களுக்கு அக்சஸ் கிடைக்கும். யாருக்கு அப்படின்னாக்க, நம்மக்கிட்ட கோர்சஸ் எடுத்தவங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ அது ஜனவரி மந்த் நான் அக்சஸ் கொடுக்குறேன். இப்போ நான் எவ்ரி வீக் வெட்னஸ்டே வீடியோஸ் போடும்போது 1 by 1 நீங்கள் பார்த்துட்டே வருவீங்க. இன்ட்ராடே முடியும் 10 வீடியோஸ்க்குள்ளே நான் கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அது முடிஞ்ச உடனே அந்த பொசிஷனல் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி எப்படிலாம் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். அந்த இது வரும்போது உங்களுக்கு அந்த அக்சஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஆப்ஷன்ஸ் ஸ்கேல்பர் ப்ரீமியம் ஆனுவல் அண்ட் லைஃப் டைம் எடுத்தவங்க, அதே மாதிரி நம்மளோட ட்ரேடிங் கோர்ஸ் அண்டு இன்வெஸ்டிங் கோர்ஸ் எடுத்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டீட்டெயில்ஸ் எங்ககிட்ட இருக்கும். இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்டில் உங்களுக்கு அந்த அக்சஸ் கிடச்சிரும். ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு அது கிடச்சிரும். மீன்வைல் நம்மக்கிட்ட எந்த ப்ராடக்ட்டும் வாங்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க, நம்ம ஃப்ரீயாக போகிற ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் ஃபுல் ஃபங்க்ஷனல் இன்ட்ராடே ப்ரொஃபைல் நான் கொடுத்துட்டேன், இன்க்ளூடிங் விர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலோட. அதில் எதெல்லாம் பெஸ்ட்டு, அன்னப்பறவை மாதிரி இப்போ 6 ப்ரொஃபைல் இருக்குது, 8 இருக்குது, 10 இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் 1 பெஸ்ட்டாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு இதில் அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் கொடுக்க போகிறேன். அடுத்து வேல்யூ ஏரியா ஹை லோவை எப்படி யூஸ் பண்ணலாம், அதில் பெஸ்ட் மெத்தட் என்ன, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் பெஸ்ட் மெத்தட் என்ன, சிங்கிள் பிரிண்ட் ஏரியாவை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் மட்டும்தான்
நான் இந்த சீரிஸில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு வந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டாகவே க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இன்ட்ராடே வால்யூம் ப்ரொஃபைல் ஸ்ட்ராட்டஜிஸ்னு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் அப்படியே ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிடுவோம். பார்ட் 1 வீடியோ இப்போ ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ போடுறது பார்ட் 2 வீடியோ. இதுலேருந்து நான் வரிசையாக ஆட் பண்ணிடுவேன். அப்போ நம்ம என்னன்னா ஒன் பை ஒன்னாக போகலாம். ப்ரொஃபைல் வந்து நீங்கள் இப்போயே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. கம்ப்ளீட் ஆன் ஆஃப் ஒவ்வொரு சிஸ்டமும் நீங்கள் இங்கே ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். கரண்ட் டேவோட இது, ப்ரீவியஸ் டேவோட லெவல்ஸு, ப்ரீவியஸ் டே ஹை லோ, விர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலு, ப்ரொஃபைல் எல்லாமே நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபுட் பிரிண்ட் ஜோனு, இம்பேலன்ஸ் எப்படி எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறதையும் எல்லாமே நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு இதோட ஸ்ட்ராட்டஜிஸோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ப்ரொஃபைல் டைப்பை நம்ம பார்க்குறோன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ப்ரொஃபைலை மட்டும் பார்க்கலாம். இப்போ நான் மற்றது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் மட்டும் வச்சுருக்கேன். அப்போ தான் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த ப்ரொஃபைலை மட்டும் பார்த்துட்டு இந்த ப்ரொஃபைலில் எது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போது வால்யூம் ப்ரொஃபைலில் இது ஒரு யூனிக் அப்ரோச்சாக இருக்கும். எதெல்லாம் யூஸ் ஆகுமோ அந்த கான்செப்ட் மட்டும் தான். இப்போ நீங்கள் 6 ப்ரொஃபைல் படிக்கிறீங்கன்னா இதில் 1 யூஸ் ஆகும். அதை மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. வேல்யூ ஏரியா ஹை, லோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், விபிஓசி படிக்கிறீங்கன்னா அதில் எது பெஸ்ட்டு? இம்பேலன்ஸு, ரிவர்சல் ஏரியாஸ் அண்ட் ஃபுட் பிரிண்ட் படிக்கிறீங்கன்னா அதில் எது பெஸ்ட்டு? அப்படி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அண்ட் தேர் நான் போடக்கூடிய இந்த ப்ரொஃபைல் வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும். அக்சஸ் உங்களுக்கு இன்னையிலேருந்தே கிடைக்கும். இண்டிகேட்டர் அக்சஸ்ஸு நீங்கள் இந்த அக்சஸ் பண்ணிக்கலாம். நான் ஒன் பை ஒன்னாக சொல்ல நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இதில் இருக்கக்கூடிய கலர் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான். அப்போது இந்த இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டில் வரும். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஏன் வந்து ஃபாலோவர்ஸ்க்கு ஒன்றும் ப்ரீமியம் ப்ராடக்ட் வாங்கணுங்க ஒன்றும் கொடுக்குறேன்னா, உங்களுக்கு வந்து நான் 100% வேல்யூ கொடுக்குறேன்னா, ப்ரீமியம் ப்ராடக்ட் நம்மளை நம்பி ப்ராடக்ட் வாங்கினவங்களுக்கு நான் 200% வேல்யூ கொடுக்கணும். அதுக்காக தான் நான் எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் ஒர்க் ஆகிற ப்ரொஃபைல் இது வரைக்கும் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லி டைம் ஃப்ரேமில் கூட ஒர்க் ஆகிற ப்ரொஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரெசென்ட்டாக ஒரு ஆஃபர் ரன் ஆகிட்டுருக்கு. அதை பார்த்துருவோம். நம்மளோட கோர்சஸ் ஆப்ஷன் ஸ்கேல்பர் ப்ரீமியமை பேஸ் பண்ணி ஒரு ஆஃபர் ரன் ஆகுது. ஆப்ஷன் ஸ்கேல்பர் ப்ரீமியம் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் அல்லது லைஃப் டைம் வாங்குறவங்களுக்கு இந்த 2 கோர்ஸில் ஏதாவது ஒரு கோர்ஸு, லைஃப் டைம் வாங்குறவங்களுக்கு இந்த 2 கோர்ஸில் ஏதாவது ஒரு கோர்ஸு நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதே மாதிரி ஆனுவல் வாங்குறவங்களுக்கு இந்த 2 கோர்ஸில் ஏதாவது ஒரு கோர்ஸை வந்து 50% ஆஃபரில் நம்ம கொடுக்குறோம். ஆல்ரெடி நீங்கள் இந்த கோர்ஸோ ஸ்கேல்பிங்கோ எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கான ஆஃபரும் இருக்குது. உங்களுக்கு இந்த ஆஃபர் அப்ளை ஆகும். இந்த டீட்டெயில் எல்லாத்துக்குமே நீங்கள் நம்மளோட இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஸ்கேல்பர் ப்ரீமியம் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மல்டிலெக் இண்டிகேட்டர், ஆப்ஷன் ஸ்பாட் லெவல்ஸ் வந்துடும். கம்ப்ளீட் கோர்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. இந்த 2 இண்டிகேட்டரும் உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாமல் கோர்ஸும் வந்துடும். 3 நாள் ட்ரையலும் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலன்னா 3 நாள் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ட்ரையல் பீரியடே உங்களோட டவுட்ஸும் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதோட ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். எந்த டீட்டெயில்ஸ் வேணுனாலும் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நம்ம ப்ரொஃபைல் டைப்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம். இதோட லாஜிக் என்ன, இது எப்படி நம்ம டெய்லி கேண்டில்ஸ்லேயே பார்த்துக்கலாம், இன்ட்ராடே கேண்டில்ஸையும் இந்த ப்ரொஃபைல் டைப்பை பார்க்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இதில் முக்கியமான அந்த ஒரு ப்ரொஃபைல் என்ன, அதை எப்படி கேண்டில் ஸ்டிக்கில் பார்த்து அடுத்த நாளுக்கான ஸ்டாக் செலெக்ஷன் நம்ம எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு, என்ஐஎஸ்எம்மின் சான்றிதழ் மற்றும் ஆர்ஏஎஸ்பியின் பதிவு ஆகியவை ரிசர்ச் அனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. நமக்கு வேறு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கிடையாது. நம்மளோட எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தி ஆக்டிவ் ட்ரேடர் கிளப் இந்த யூடியூப் சேனல்லையே வாட்ச் பண்ணுங்கள். நம்மளை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளோட வெப்சைட் rharish.comல நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம சர்வீசஸ் ரிலேட்டடான எல்லா குவரிஸ்க்கும் 1 பாயிண்ட் கான்டாக்ட் நம்பர் 9944759616 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க. இப்போ நம்ம நிஃப்டி 5 மினிட்ஸ் சார்ட்டில் இருக்கோம். நம்மளோட இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா எதுவுமே ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரொஃபைல் டைப் மட்டும் நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? மீதி எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், எல்லா லெவல்ஸும். ஏன்னா கிளியராக ப்ரொஃபைல் மட்டும் பார்த்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. இந்த இதில் நம்ம ப்ரொஃபைல் டைப்ஸை மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டி ப்ரொஃபைல். டி ப்ரொஃபைலில் வீக் இருக்குது, ஸ்ட்ராங் இருக்குது, புல்லிஷ் இருக்குது, பேரிஷ் இருக்குது. ஓகேங்களா? ஸ்ட்ராங்கில் வந்து புல்லிஷ் பேரிஷ் நம்ம பார்க்க மாட்டோம்.
வீக் ப்ரொஃபைலில் புல்லிஷ் அண்ட் பேரிஷ் பார்ப்போம். இது எப்படின்னா, இந்த டி ப்ரொஃபைலுங்கிறத நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரோம்னா, இந்த ப்ரொஃபைல் இருக்கு இல்லைங்களா, இந்த வால்யூம் பார்ஸ் வந்து இப்படி உங்களுக்கு ட்ரா ஆகிருக்கிறது பார்க்கும்போது ஒரு டி மாதிரி தெரியணும் நமக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே வால்யூம் கம்மியாக இருக்குது, கீழே வால்யூம் கம்மியாக இருக்குது, சென்டரில் வால்யூம் அதிகமாக நடந்திருக்கு. ஸோ பார்த்தாவும் கேண்டில்ஸ் பாருங்கள், அதிகமான கேண்டில்ஸ் இந்த ஏரியாவில் நடந்திருக்கு. ஓவராலாக நீங்கள் இது மேலே ஒரு லைன் இதோட பார்டர்ஸை ட்ரா பண்ணிங்கன்னா, இது பார்க்கறதுக்கு இல்யூஷனரியாக உங்களுக்கு வந்து ஒரு டி மாதிரி தெரியும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் இதை வந்து டி ப்ரொஃபைல்னு சொல்கிறோம். ஜஸ்ட்டு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக. இது இன்னொரு டிஸ்ட்ரிபியூஷன் டைப்பில் பார்த்தீங்கன்னா, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நார்மலாக ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு வித் புல்லிஷ் பயஸ். அதாவது டி ப்ரொஃபைலில் இந்த மிட் ஜோன் இருக்கு இல்லைங்களா, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் சென்டரில் வந்துட்டு க்ளோசிங் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங் ப்ரொஃபைல். அதுவே வந்து ஏதாவது ஒரு டைரக்ஷனில் இது வந்து வேல்யூ ஏரியா ஹை, இந்த கலர் இருக்கிறது இதுக்கு வெளியே இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது வேல்யூ ஏரியா ஹைக்கு வெளியே பை சைடில் க்ளோஸ் ஆகிருந்தா அது வந்து ஒரு நார்மலான வீக்கான ஒரு புல்லிஷ் டே. அதுவே வேல்யூ ஏரியா லோ இங்கே இருக்குது, இந்த கலர் பர்பிள் கலர் இருக்கிற வரைக்கும் வேல்யூ ஏரியா லோ, மேலே இருக்கிறது வேல்யூ ஏரியா ஹை. இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து ஒரு வீக்கான பேரிஷ் டே, அவ்வளோதான். அதுவே சென்டரில் இந்த வேல்யூ ஏரியாக்குள்ளே அதுவும் பிஓசிக்கு பக்கமாக க்ளோஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டி ப்ரொஃபைல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, இந்த நாளில் என்ன நடந்திருக்குன்னா லாங் லிக்விடேஷன். இந்த நாளுக்கு முன்னாடி எல்லாம் லாங் பை போனவங்க வந்து இந்த இடத்துல அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. அப்போ லாங் பொசிஷன்ஸ் லிக்விடேட் ஆகி கீழ் நோக்கி வருது. அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே என்ன நடக்குன்னா, ப்ரைஸ் மேலேருந்து வேகமாக கீழே வந்துட்டு, கீழே இந்த ஜோனுக்கு பக்கத்தில் அதிகமான நேரம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு நீங்கள் நார்மல் ஸ்மால் பி மாதிரி இருக்கும் பாருங்கள். மேலேருந்து கீழே ஒரு கோடு. இந்த ப்ரொஃபைலை நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா பி மாதிரி தெரியும். அப்போது இது வந்து ஒரு பி ப்ரொஃபைல். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக பாட்டம் எண்டில் மட்டும் வந்தது இருக்கும். எப்படி இருந்தாலும் இது விசிபிளாக பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு ஓஆர்பி கேண்டில் அதுக்கு செல் சைடு தான் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுச்சு. அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக ரேலி ஆகி கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்க அந்த 50% கீழேயே மார்க்கெட் வந்து க்ளோசிங் வரைக்கும் ட்ரேட் ஆகி கீழேயே க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் பாராக இருக்குமா? இப்போ என்ன ஆயிருக்கு, ஓப்பனிங் இருக்குது, க்ளோசிங் இருக்குது. அப்போ என்ன இருக்கும், ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் இருந்தால் பேரிஷ் பாரு. ஒரு பெரிய கேண்டிலில் பேரிஷ் க்ளோஸ் வச்சுருக்கும். அதுதான் வந்து பி ப்ரொஃபைல், அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பி ப்ரொஃபைல். இதில் என்ன ஆயிருக்கு பாருங்கள், ஷார்ட் கவரிங். இந்த இடத்துல செல் பண்ணவங்க அவங்களோட ப்ராஃபிட்டை இங்கே புக் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு பெரிய டே, ரேலி டே. அப்போ இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க அப்படின்னா, காலையில் ஓப்பன் ஆச்சு, ஓஆர்பி பை சைடு உடச்சிச்சு, வேகமாக ரேலி ஆகி மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் பாதி நாளுக்கு மேலே இந்த ஜோன்லேயே இந்த டேவோட 50%க்கு மேலேயே சைட்வேஸில் ட்ரேட் ஆகி மேலேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நீங்கள் எழுதுனீங்கன்னா ஸ்மால் லெட்டர் பி மாதிரியே இருக்கும் பாருங்கள். ஒரு கோடு இந்த ப்ரொஃபைலை கவர் பண்ணிங்கன்னா லெட்டர் பி மாதிரியே வருதுங்களா? ஸோ அதனால தான் இதுக்கு பேர் பி ப்ரொஃபைல். அப்போ இதில் என்ன இருக்குது, ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. இதில் என்ன நடந்திருக்கு, லாங் லிக்விடேஷன் நடந்திருக்கு. இதில் வந்து ஒரு எனர்ஜி இல்லாத நார்மலான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டு நடந்திருக்கு. அடுத்து டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் அல்லது ட்ரெண்டிங் டேன்னு சொல்லுவாங்க. டபுள் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் ட்ரெண்டிங் டேக்கும் பெரிய வேரியேஷன் இருக்காது. ட்ரெண்டிங் டேல வந்து ப்ரொஃபைல் வந்து இந்த விட்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படியே ரேலி ஆகி ப்ரைஸ் போய்கிட்டே இருக்கும். ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ ரேலி ஆகி ப்ரைஸ் போயிட்டே இருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ஹை பிரேக் பண்ணிச்சு. எங்கேயுமே ப்ரைஸ் பெருசாக நிற்கல. அப்படியே ரேலி ஆகி போயிட்டு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா டபுள் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு லாங் வேல்யூ ஏரியா இருக்குது. இந்த இடத்துல ஒரு லாங் வேல்யூ ஏரியா இருக்குது, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அப்போ இதில் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், இதை எடுத்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன். ஒரே நாள் 2ஆ பிரியுது இல்லைங்களா? அதனால தான் இதுக்கு பேர் டபுள் டிஸ்ட்ரிபியூஷன். இப்படி 2ஆ பிரியாமையும் இந்த ப்ரொஃபைல் வந்து அகலம் கம்மியாக, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டேல பாருங்கள் 3/4 தூரம் வரைக்கும் ப்ரொஃபைல் வந்திருக்கு. ஆனால் இதில் வந்து ஒரு 1/4 தூரம் தான் ப்ரொஃபைலோட அதிகமான ஏரியாஸ் இருக்குது. அப்போது இந்த திக்னஸ் கம்மியாக அப்படியே ட்ரெண்ட் ஆகி வேகமாக போயிடுச்சு அப்படின்னாக்கா, ப்ரைஸ் ஒரே இடத்துல நின்று அதிக நேரம் ட்ரேட் ஆகலை, அப்படியே ரேலி ஆகி போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அது ட்ரெண்டிங் டேவாக இருக்கும். அப்போ டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டேவும் ட்ரெண்டிங் டேவும் மோர் ஆர் லெஸ் ஒரே இதுதான். இந்த நாளில் கேண்டில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கீழே இருந்து ஓப்பன் ஆகிட்டு மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலாக இருக்கும், ரேலி கேண்டிலாக, பெரிய புல்லிஷ் கேண்டிலாக இருக்கும். அடுத்த நாளும் பாருங்கள், ஒரு பி ப்ரொஃபைலு. காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, ஹை பிரேக் ஆச்சு. இங்கேருந்து மேல் நோக்கி சடனாக காலையில் ஆஃப்குள்ளேயே மார்க்கெட் ரேலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த டாப் 50%லேயே உங்களுக்கு சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஆகிடுச்சு. கீழே இருந்து நீங்கள் ப்ரொஃபைல் ட்ராப் பண்ணிங்கன்னா
ஸ்மால் லெட்டர் பி மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பி ப்ரொஃபைல் ஷார்ட் கவரிங் ரேலி. அடுத்து டி ப்ரொஃபைல். இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரொஃபைல். இதில் பாருங்க, உங்களுக்கு மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆச்சு, 2 சைடும் பெருசாக மூவ் ஆகலை. அப்போது கீழே மேலே சைட்வேஸில் ட்ரேட் ஆகிட்டு சென்டரில் இங்கே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ரொம்ப லாங்காக இருக்குது. க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு பக்கத்திலே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது இது வந்து டி ப்ரொஃபைல், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேயில் ஸ்ட்ராங்கான டி ப்ரொஃபைல் இது. இதை வந்து நீங்கள் டியாக எடுத்துக்கலாம். அதுலேயும் ஸ்ட்ராங் டி. ஏன்னாக்கா மார்க்கெட் எந்த சைடும் ரேலி ஆகல, சைட்வேஸாக இருந்துச்சு. சைட்வேஸாக இருந்துட்டு க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இந்த கேண்டில் தான் பாயிண்ட் ஆஃப், இந்த இடம் தான் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இதுக்கு பக்கத்துலேயே எக்ஸாக்டாக பிஓசிலே க்ளோஸ் ஆகிருக்கு. இப்படி நடந்துச்சுன்னா டி ப்ரொஃபைல். இது வந்து ஸ்ட்ராங்கான ப்ரொஃபைல். நெக்ஸ்ட்டு இது பாருங்க, ஜஸ்ட் நீங்கள் ப்ரொஃபைலை மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பி ப்ரொஃபைலுங்களா. இங்கேருந்து ப்ரைஸ் போகுது, மேலே வந்து இந்த இடத்துல ட்ராப் பண்ணிங்கன்னா பி மாதிரி இருக்கும், பி ப்ரொஃபைல். ஆனால் இது வந்து ஒரு ட்ராப்பு. வெறுமனே ப்ரொஃபைலை மட்டும் நம்ம பார்த்தோம்னா இந்த ட்ராப்பில் போய் நம்ம மாட்டிக்குவோம். ஏன்னா ப்ரொஃபைல் டைப்பு பார்க்கும்போது பி ப்ரொஃபைல் மாதிரி தெரியுது. ஆனால் ப்ரைஸ் வந்து இங்கே தான் ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே ஓப்பன் ஆகிட்டு பை சைடு உடச்சிட்டு க்ளோசிங்கில் செல் சைடு உடச்சி கீழே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ இது வந்து ஷார்ட் கவரிங் கிடையாது. பி ப்ரொஃபைல் மாதிரி தெரிஞ்சாலும் இது ஒரு ஃபேக் டே, ட்ராப் டே. 2 சைடும் பிரேக் பண்ணிடுச்சு, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு இங்கே சொல்லுது. ஓகேங்களா. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டி ப்ரொஃபைல் பாருங்கள், இது நார்மல் வீக் டி ப்ரொஃபைலு. இங்கே வந்து நம்ம புல்லிஷ் க்ளோஸ் பார்த்தோம் இல்லைங்களா, டி ப்ரொஃபைலில் வீக்கில் இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ ஏரியா ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் ஆச்சு. இதில் அதே டி ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ ஏரியாக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகுது. மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது, டி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஹோல் டே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆனால் இங்கே கீழே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ ஏரியாவுக்கு கீழே வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. ஸோ இது வந்து டி ப்ரொஃபைல். அடுத்த நாள் பாருங்கள், டி ப்ரொஃபைலில் ஆனால் ஸ்ட்ராங் கிடையாது, வீக் ப்ரொஃபைல். அடுத்த நாள் வந்து இப்போ கரண்ட் டே மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. ப்ரைஸ் பாருங்கள், உங்களுக்கு டிக் ஓடிட்டு இருக்கு. இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பி ப்ரொஃபைல் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஆனால் கரண்ட் டேவை வச்சு நீங்கள் ப்ரொஃபைல் பார்க்கக்கூடாது. மார்க்கெட் முடிஞ்சது தான் பார்க்கணும். கரண்ட் டேயில் ப்ரொஃபைல் என்ன வேணால் நடக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைம் வந்து 2:30 மணி ஆகுது. இதுக்கு மேலே ப்ரைஸ் இங்கே கீழே வருது. கீழே வந்து இந்த 1 ஹவரில் இங்கே ட்ரேட் ஆகுதுன்னா இந்த ப்ரொஃபைல் ஷேப்பை வந்து அப்படியே மாறிடும். ஸோ அப்போது மார்க்கெட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த டே என்ன ப்ரொஃபைல் டைப் இருந்ததோ அதை வச்சு தான் அடுத்த டேவோட ஆக்டிவிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ப்ரொஃபைல் டைப் உங்களுக்கு புரிஞ்சிருச்சிங்களா. மொத்தம் டி ப்ரொஃபைலில் உங்களுக்கு 2 வேரியேஷன். வீக் ப்ரொஃபைல் எய்தர் புல்லிஷ் கேண்டில் அல்லது பேரிஷ் கேண்டில். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பி ப்ரொஃபைல் ஷார்ட் கவரிங் ரேலி, பி ப்ரொஃபைல் லாங் லிக்விடேஷன் ரேலி, அதுக்கப்புறம் டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் அல்லது ட்ரெண்டிங் டேவோட ரேலி. ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ இங்கே பார்த்துட்டோம். ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மார்க்கெட் ப்ரொஃபைலுங்கிறது ஜஸ்ட் ஒரு கேண்டில் ஸ்டிக்கு தான். அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தான் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல்குள்ளே பார்க்குறோம். அப்போது இதை கேண்டில்ஸ்லேயே பார்க்க முடியும் அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல டி ப்ரொஃபைல் வீக் அப்படின்னா ஒரு சின்ன க்ரீன் கேண்டில் வந்திருக்கும். பி ப்ரொஃபைல் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ரெட் கேண்டில் வந்திருக்கும். அடுத்து 15ஆம் தேதி இங்கே டேட் கீழே பார்த்துக்கோங்க. 15ஆம் தேதி பி ப்ரொஃபைல் அப்படின்னா இது ஒரு புல்லிஷ் க்ரீன் கேண்டில் வித்து டாப்பில் க்ளோஸு. அடுத்து டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டே 16ஆம் தேதி ட்ரெண்டிங் டே அல்லது டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டேனா லாங் க்ரீன் கேண்டில் மேலே போய் க்ளோஸ் ஆனதுனால. அடுத்து பி ப்ரொஃபைல்னா ஒரு புல்லிஷ் கேண்டில். அடுத்து டி ப்ரொஃபைல் ஸ்ட்ராங்குனாக்கா ஸ்பின்னிங் டாப் மாதிரி 2 சைடு விக் இருந்து சின்ன பாடி இருக்கக்கூடிய ஒரு கேண்டில். அடுத்து இந்த நாள் வந்து முகூர்த்தம் ட்ரேடிங் டே, இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் இது ட்ராப் அப்படின்னாக்கா இது மேலே இது வந்து பி ப்ரொஃபைல் மாதிரி க்ரீனாக இருக்காது, கீழே வந்து க்ளோஸ் ஆனதுனால இது ரெட் கேண்டிலாக இருக்கும். அடுத்த நாள் டி ப்ரொஃபைல் வீக்குனாக்கா இது ஒரு ரெட் கேண்டில். அடுத்து இன்றைக்கி பி ப்ரொஃபைல் அப்படிங்கிறதுனால இது ஒரு க்ரீன் கேண்டில் டாப்பில் போய் க்ளோஸ் வைக்க போகுது. இதை வந்து நம்ம அப்படியே டெய்லி கேண்டிலில் பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் போகும், ஆனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் கிடைக்கும். இப்போ பாருங்கள், 13ஆம் தேதி நம்ம என்ன சொன்னோம், டி ப்ரொஃபைல் வீக்கு. அப்போனா ஒரு நார்மலான ஒரு சின்ன ஒரு க்ரீன் கேண்டில். அப்போ இங்கே பாருங்கள் டேட்டு, கீழே October 13th கேண்டிலில் நான் வைக்கும்போது கீழே டேட் இந்த இடத்துல பார்த்துக்குங்க ஆக்சிஸில். நார்மல் ஒரு ஜஸ்ட் ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்குங்களா. அடுத்த நாள் என்ன ஆயிருக்கு, நமக்கு லாங் லிக்விடேஷன் டே பி ப்ரொஃபைல். அப்போ இன்றைக்கி என்ன ஆயிருக்கணும், ரெட் கேண்டில் கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும். அப்போ பாருங்கள், ரெட் கேண்டில் மேலே இருந்து கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் பி ப்ரொஃபைல். ஓகேங்களா. பி ப்ரொஃபைல் அப்படின்னாக்கா என்னது, ப்ராஃபிட் புக்கிங் ஷார்ட் கவரிங் ரேலி. அப்போ ஷார்ட் கவரிங் ரேலினா க்ரீன் கலரில் இருக்கணும். பாருங்கள், கீழேருந்து மேலே போய் க்ரீன் கலரில் க்ளோஸ் ஆகிடுச்சு. அடுத்த நாள் டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரெண்டிங் டே லாங் க்ரீன் கேண்டில். லாங் க்ரீன் கேண்டில் வந்துடுச்சிங்களா 16ஆம் தேதி.
அதுக்கு அடுத்த நாளும் ஷார்ட் கவரிங். பாருங்கள் கீழேருந்து மேலே போய் க்ரீன் கேண்டில் க்ளோஸு. அதுக்கு அடுத்த நாள் டி ப்ரொஃபைல் ஸ்ட்ராங்கு, 2 சைடும் சைட்வேஸ் மூவ்மெண்ட்டு. அப்போ பாருங்கள் இந்த நாள் டேட் 20ஆம் தேதி, இந்த நாள் பாருங்கள் டி ப்ரொஃபைல் 20ஆம் தேதி, 2 சைடும் விக் வச்சு சின்ன பாடி டோஜியாக இருக்கலாம், க்ரீன் கலர் டோஜியாக இருக்கலாம், ரெட் கலர் டோஜியாக இருக்கலாம். ஆனால் கிரேவ் ஸ்டோன் டோஜி அந்த இது வந்து வராது. ஓகேங்களா? ட்ராகன் ஃப்ளை டோஜியோ கிரேவ் ஸ்டோன் டோஜியோ நமக்கு இதில் கவுண்ட் வராது. ஸ்பின்னிங் டாப்பாக இருக்கலாம், அல்லது டோஜி மிட் பாயிண்டில் வந்து வெறும் பாடி இல்லாத 4 க்ளோஸ் டோஜியாக இருக்கலாம். பட் ஆனால் டாப்பில் க்ளோஸோ கீழே பாட்டமில் க்ளோஸோ வந்ததுன்னா அது வந்து டி ப்ரொஃபைலாக வராது. அப்போ இது வந்து ஒரு கன்சால்டேஷன் டே கிளியராக வந்துருச்சுங்களா? அடுத்து முகூர்த்தம் ட்ரேடு ரெட் கேண்டில், அடுத்த நாள் ஃபேக்கு பி ப்ரொஃபைல் ஃபேக்கு. அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் கீழே வந்துருச்சு. அடுத்த நாள் டி ப்ரொஃபைல் வீக்கு, ரெட் கேண்டில் கீழே வந்துருச்சு. இப்போ கரண்ட் டே லைவில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு பி ப்ரொஃபைலு. நான் திரும்பவும் சொல்கிறேன், லைவில் ப்ரொஃபைல் பார்க்கக்கூடாது, மார்க்கெட் முடிஞ்சு தான் பார்க்கணும். இருந்தாலும் எக்ஸாம்பிளுக்காக நான் காட்டுறேன். பி ப்ரொஃபைல் கரண்ட் வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷில் இருக்குது பாருங்க, ரேட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ப்ரொஃபைல் டேப்பை அப்போ நம்ம கேண்டில்லே பார்த்துக்கலாமா? எப்படி பார்த்துக்கலாம்? சின்ன க்ரீன் கேண்டிலாக இருந்துச்சுன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டே, சின்ன ரெட் கேண்டிலாக இருந்துச்சுன்னா அதுவும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பீரிஷ் டே. அடுத்த நாள் பெரிய இம்பேக்ட் இருக்காது. பெரிய க்ரீன் கேண்டிலாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் புக்கிங் டே அல்லது ட்ரெண்டிங் டே. அதே மாதிரி பெரிய ரெட் கேண்டிலாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் புக்கிங், அதாவது லாங் லிக்விடேஷன் டே அல்லது ட்ரெண்டிங் கேண்டில் செல் சைடில், அல்லது டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டில். ஸோ இந்த நாளில் என்ன நடக்கும், அடுத்த நாள் என்ன நடக்கும், அதை அடுத்து பார்க்கலாம். ஆனால் கேண்டில் டைப் இது தான். அடுத்து ஸ்ட்ராங் கன்சால்டேஷனாக இருந்துச்சுன்னா, ஸ்பின்னிங் டாப்போ அல்லது டோஜியோ இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்ட்ராங் டி ப்ரொஃபைல். ஓகேங்களா? ஓகே, இந்த கண்டிஷன் வந்துருச்சு. இப்போ அடுத்த நாள் என்ன நடக்கும்? இப்போ நம்ம சிங்கிள் சார்ட்டுக்கே போயிடுவோம். இப்போ நார்மலாக சொல்லுவாங்க, மார்க்கெட் ப்ரொஃபைலில் ஷார்ட் கவரிங் நடக்குது இங்கே இல்லையா? பி ப்ரொஃபைல்னா ஷார்ட் கவரிங் நடக்குது. அப்போ அடுத்த நாள் பை ரேலி ஆகி போகும்னு சொல்லுவாங்க. அப்போது இங்கே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே வீக் ப்ரொஃபைலு, அடுத்த நாள் பெருசாக மொமெண்ட்டாக இருக்காது. ஸோ ஓகே, இந்த ப்ரொஃபைலை இக்னோர் பண்ணிவிடுங்க. அடுத்து இங்கே பி ப்ரொஃபைல் லாங் லிக்விடேஷன், அதாவது லாங் இருந்தவங்கலாம் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க, ப்ரைஸ் மேலேருந்து கீழே வந்து க்ளோஸ் ஆகுது, பி ப்ரொஃபைல் ஃபார்ம் ஆகுதுன்னா அடுத்த நாள் இந்த லோ கட் பண்ணி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே லோ கட் பண்ணி போயிருக்கா? இல்லை. அடுத்து பி ப்ரொஃபைல், இந்த நாள் பி ப்ரொஃபைலு இங்கேருந்து ஷார்ட் கவரிங் ரேலி ஆகிடுச்சு. அடுத்த நாள் இந்த ஹை கட் பண்ணால் மேலே போகும்னாங்க, அதுபடி மேலே போயிடுச்சு. இந்த நாள் பயஸ் ஒர்க் ஆகிடுச்சு, இந்த நாள் பயஸ் ஒர்க் ஆகலை. அப்போ இங்கே என்ன அது அக்யூரசி லெவல் 50-50 தான் இல்லைங்களா? சரி, இங்கே டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டே, ரேலி டேல அடுத்த நாள் ஹை உடச்சா ரேலி ஆகிடும். அப்போ காலையில் சைட்வேஸில் இருந்தது, ஹை உடச்சோடனே ரேலி ஆகிடுச்சு. இங்கே ப்ரொஃபைல் வந்து ஓகே ஆகிடுச்சுன்னா லாங் புல்லிஷ் கேண்டில் வந்து ஓகே ஆகிடுச்சு. இதுவே இந்த லாங் புல்லிஷ் கேண்டிலில் பையிங் எனர்ஜி ஃபுல்லாக முடிஞ்சிருந்தால் என்ன நடந்திருக்கும்? செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ இங்கேயுமே வந்து 50-50 தான் உங்களுக்கு ப்ரொஃபைலோட அக்யூரசி. அடுத்து இங்கே பி ப்ரொஃபைல் வந்தது, அடுத்த நாள் ஹை பிரேக் பண்ணால் ரேலி ஆகும். ஆனால் ஹை பிரேக் பண்ணிடுச்சு, காலையில் கேப் அப் ஆகிடுச்சு, ஆனால் சைட்வேஸ் ஆகிடுச்சு. அப்போ ரேலி ஆகலைல்ல. அப்போ இங்கேயுமே ப்ரொஃபைலோட அக்யூரசி 50% தான். இங்கே பி ப்ரொஃபைல் மாதிரி தெரியுது, நம்மளை ஃபேக் பண்ணிடுச்சு. அப்போது இங்கே வந்து செல் கேண்டில் நெக்ஸ்ட் டே லோ அடிச்சா செல் வரும், அது ஓகே, நார்மல் ப்ரைஸ் ஆக்ஷன் படி வந்துருச்சு. ரிவர்சல் டே இன்றைக்கி வந்து டி ப்ரொஃபைல் வீக்கு. ஸோ இன்றைக்கி எதுவும் ஆக்டிவிட்டி இல்லை, இன்றைக்கி பி ப்ரொஃபைலு, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் இங்கே வந்து நடந்தது வந்து அப்படியே இதாகலை, இங்கே வந்து லாங் அன்வைண்டிங் நடந்துச்சு இல்லைங்களா? ஏன் திரும்ப அது கண்டினியூ ஆகலை அப்படின்னா, இங்கேயே ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சிருச்சுன்னா அப்போது இதுக்கப்புறம் எனர்ஜி இருக்காது அடுத்து கண்டினியூ ஆகி போகிறதுக்கு. அப்போ ப்ரொஃபைல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ப்ரொஃபைல் கன்ஃபார்மு. அப்போ அடுத்த நாள் எனர்ஜி இருந்தால் தான் போகும். இல்லைனா இதை நினச்சிக்கிட்டு நம்ம காலையில் ஓஆர்பி செல் உடைக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம செல் சைடு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம இந்த லாங் லிக்விடேஷன் ப்ரொஃபைலில் பார்த்துட்டு ஃபெயில் ஆகி நம்மளோட ட்ரேட் வந்து ஃபெயில் ஆகிடும். அதே மாதிரி பி ப்ரொஃபைல் இருக்குது, இப்போ மார்க்கெட் வந்து ரேலி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இங்கே பாருங்கள், பி ப்ரொஃபைல் இருந்துச்சு, ஓப்பன் டைப்பும் கேப் அப்பு, காலையில் ஓஆர்பியும் ஒரு கேண்டில் ஹை உடச்சிருச்சு. அப்போ பை எடுத்திருந்தோம்னா அங்கேயே நம்ம ட்ராப் ஆகி அன்றைக்கி ஹோல் டே சைட்வேஸில் இருந்து நம்ம ட்ரேட் வந்து லாஸ் ஆகிருக்கும். அப்போது லைவ்லேயும் ப்ரொஃபைல் வந்து பார்க்கக்கூடாது. ஓகே, லைவ் ப்ரொஃபைலை பார்த்து பண்ணுனா மிஸ்டேக் ஆகும். நடந்து முடிஞ்ச ப்ரொஃபைலும் எக்ஸாக்டாக அதே மாதிரி நடக்காது. அப்படின்னா இந்த வால்யூம் ப்ரொஃபைல் எதுக்கு தான் யூஸ் ஆகும்? 50-50 தான். ஃபஸ்ட்டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் வீக் அண்ட்
வீக் புல்லிஷ், வீக் பீரிஷ்ல நமக்கு எந்த பயஸும் இல்ல. பெருசா ஒண்ணும் நடக்காது. அடுத்து பி ப்ரொஃபைல் அண்ட் பி ப்ரொஃபைல்ல சேம் டைரக்ஷன் பிரேக் பண்ணி போவோம்னா, பாதி நாள் பிரேக் பண்ணி போவோம், பாதி நாள் ட்ராப் ஆகும். அப்ப ஆல்ரெடி அங்க நம்ம செலக்ட் பண்ணும்போதே 50% நமக்கு அக்யூரசி போயிருச்சு அப்டின்னா, அப்ப நம்ம எதுக்கு தான் யூஸ் பண்றது? அப்ப எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, இந்த டி ப்ரொஃபைல் மட்டும் ஸ்டாக் செலக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த டி ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா பிஓசிக்கு பக்கத்துல எவ்வளோக்கு எவ்வளோ நியரா க்ளோஸ் ஆயி சைட்வேஸ் மார்க்கெட்டா இருக்கோ, அந்த நாளோட ப்ரொஃபைல வந்து நீங்க அடுத்த நாளுக்கான ஸ்டாக் செலக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப இந்த டி ப்ரொஃபைல் மட்டும் தான் ப்ரொஃபைல் டைப்ல மேஜரா ஒர்க் ஆகும். ஏன்னா, இது நார்மலா ஸ்பின்னிங் டாப். அப்ப ஸ்பின்னிங் டாப் மாரி வரக்கூடிய ஒரு இது, அடுத்த நாள் ஹை பிரேக் பண்ணி போனாலோ, அல்லது வேல்யூ ஏரியா ஹைய பிரேக் பண்ணி பை சைட் போனாலோ, அடுத்த நாள் லோ பிரேக் பண்ணி போனாலோ, அல்லது வேல்யூ ஏரியா லோவ பிரேக் பண்ணி செல் சைட் போனாலோ, பிஓசிலருந்து பை சைட் போனாலோ, பிஓசிலருந்து செல் சைட் போனாலோ, நமக்கு மொமெண்டம் கிடைக்கும். அத வந்து நம்ப யூஸ் பண்ணிக்கலாம். மத்த ப்ரொஃபைல்லாம் ஒர்க் ஆகாதான்னா, ஒர்க் ஆகும். ஆனா, இங்கேயே பார்த்துட்டோம் 50, 50 தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத. அப்போ அந்த 50, 50க்கு நம்ம ஏன் போகணும்? ஒரு 70% அக்யூரசி இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபைல் டைப்ப நம்ம எடுத்துக்கிட்டு, அத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது எப்பயுமே நமக்கு பெஸ்ட்டா இருக்கும். ஸோ, அப்ப அந்த ப்ரொஃபைல் டைப்ப நம்ம எப்படி பார்க்கலாம்? அப்படின்னா, அத வந்து கேண்டில்லயே பார்க்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். கேண்டில்ல பார்க்கலாம்னா எப்படி பார்க்கலாம்னா, 5 மினிட்ஸ் கேண்டில்ல பார்க்கக்கூடாது. மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறதே வந்து 30 மினிட்ஸ் தான் ஒர்க் ஆகும். அதுலயும் இந்த ப்ரொஃபைல் டைப் பார்க்கறதுக்கு இனிஷியல் பேலன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 1 ஹவர். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 1 ஹவர் கேண்டில்க்கு உள்ளயே என்னைக்கெல்லாம் பிரைஸ் ட்ரேட் ஆயிருக்கோ, அன்னைக்கு மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா போதும். இப்ப ஃபர்ஸ்ட் 1 ஹவர பிரேக் பண்ணிடுச்சுன்னா, அது வந்து நமக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஸ்ட்ராங்கா இருக்காது. இப்ப இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு வெளிய போய் குளோஸ் ஆயிடுச்சு. வெளிய பிரேக் அடிச்சு. ஸோ இது கிடையாது. ஃபர்ஸ்ட் 1 ஹவர் கேண்டில்ல இங்க கீழ பிரேக் பண்ணிடுச்சு, மேல பிரேக் பண்ணிடுச்சு, மேல பிரேக் பண்ணிடுச்சு. இந்த நாள் பாருங்க, ஃபர்ஸ்ட் 1 ஹவர் கேண்டில் ஹை லோவ பிரேக்கே பண்ணல. இங்க நான் வந்து உங்களுக்கு ப்ரொஃபைலையும் ஆஃப் பண்ணிடுறேன். அப்ப கிளியரா தெரியும். நம்ம ப்ரொஃபைலையும் ஆஃப் பண்ணிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் 1 ஹவர் கேண்டிலோட உள்ளேயே ஃபுல் டே ட்ரேட் ஆயிருக்கணும். அண்டு அந்த ஃபர்ஸ்ட் 1 ஹவர் கேண்டிலோட மிட் பாயிண்ட்க்கு பக்கத்துல பிரைஸ் குளோஸ் ஆயிருக்கணும். அப்படி வந்ததுன்னா, அன்னைக்கு டி ப்ரொஃபைல். அதுக்கு அடுத்த நாள் இந்த இடத்துல வந்து முகூர்த்தம் ட்ரேடிங்கா இருந்ததுனால நமக்கு ராலி கிடைக்கல. ஓகேங்களா? அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கு அடுத்த நாள் எக்ஸ்டெண்ட் ஆயி, அது செல் சைட் ராலியா நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்ப இத வந்துட்டு நம்ம போயிட்டு ஜஸ்ட் எக்ஸாம்பிளா வேற எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 ஹவர்க்குள்ளேயே ட்ரேட் ஆன டேஸ் எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் 1 ஹவரோட ஹை இங்க இருக்கு. லோ இங்க இருக்கு. மோர் ஆர் லெஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆயிருக்கு. மிட் பாயிண்ட்க்கு இல்ல குளோஸ் ஆகல. இது வந்து வேல்யூ ஏரியாக்கு மேல குளோஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் அடுத்த நாள் பாருங்க, ஒரு டைரக்ஷன்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து நமக்கு நடந்திருக்கு. இதே மாரி வேற எங்கேயாவது இருக்கா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 ஹவர்க்குள்ளேயே ஹோல் டே வந்து நமக்கு ட்ரேட் ஆயிருக்கணும். அந்த மாரி இங்க இப்ப இதுக்கு எதுவும் இல்ல. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதாயிடுச்சு. இந்த நாள் பாருங்க. இந்த நாள் பார்த்தீங்கன்னா, ஹை இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் 1 ஹவர் ஹை. ஃபர்ஸ்ட் 1 ஹவர் லோ இருக்கு. அதுக்குள்ளேயே ட்ரேட் ஆயிருக்கு. அடுத்த நாள் வந்து பாருங்க உங்களுக்கு கேப் அப் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மாரி கன்சால்டேஷன் ஆனாவே அடுத்த நாள் ஏதோ பிரைஸ் ஆக்ஷன் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் வச்சு பார்த்தீங்கனாலும், இந்த நாள்ல வந்து நல்ல ஒரு வாலட்டிலிட்டி உங்களுக்கு குடுத்துருக்கு. இந்த மாரி தான் அடுத்த நாள் வந்து நல்ல வாலடைலா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 ஹவர் கேண்டில் இது. அந்த இதுக்குள்ளேயே குளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆனது. அப்படியே செல் சைடு வந்துருச்சு. அடுத்த நாளும் அதோட ராலி அப்படியே கன்டின்யூ ஆயி போகுது. இந்த டே பாருங்க 1 ஹவர் செல் சைடு உடைச்சிருச்சு. ஸோ இது நமக்கு வேலிட் கிடையாது. எங்கெல்லாம் 1 ஹவர உடைக்காம இருக்கோ, அங்க மட்டும் தான் நமக்கு வேலிட். 1 ஹவர் கேண்டில் வேற ஏதாவது உடைச்சிருக்கா பார்க்கலாம். உடைக்காம இருக்கான்னு பார்ப்போம். இங்க இல்ல, இங்க இல்ல. ஸோ இதுவரைக்கும் எந்த டேலயும் இல்ல. இந்த டேல பாருங்க உடைக்கல. பட் ஆனா குளோசிங் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வீக் மாரி குளோஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் பாருங்க ஃபர்ஸ்ட் 1 ஹவர் கேண்டில் ஹை இங்க இருக்கு. லோ இங்க இருக்கு. அதுக்குள்ள தான் குளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டே பாருங்க ராலி. அப்போ இத வந்து நீங்க ஸ்டாக் செலக்ஷனுக்கு பிரைமரியா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து இங்க பாருங்க. இந்த நாள் பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 ஹவர்க்குள்ளேயே தான் நமக்கு இருக்கு. அடுத்த நாள் வந்து இங்க மொமெண்டம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இந்த டேவும் பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 ஹவர் ஹை, லோ இங்க. மிட்லயே குளோஸ் ஆயிருக்கு. அடுத்த நாள் பாருங்க கேப் அப் ஆயிடுச்சு. இந்த மாரி 1 ஹவர்க்குள்ள இதாகும்போதே அடுத்த நாள் கேப் அப்பா, கேப் டவுன் ஆயி, கேப் அப் ஆனது செல் உடைச்சிருக்கு. செல் உடைச்சு பாருங்க எவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 1 ஹவர்லயே செல் உடைச்சு கீழ வந்திருக்கும். அப்போ இந்த 1 ஹவர் கேண்டில் ஹை, லோ உடைக்காத நாள் அடுத்த நாளுக்கான ட்ரெண்டிங் டேவா இருக்கும். அப்போ அடுத்த நாள் வந்து நம்ம அப்படியே எடுத்துக்குவோம் அப்படின்னா, அப்படியே எடுத்துக்க மாட்டோம். ஓப்பன் டைப் அதெல்லாமே அங்க பார்ப்போம். இப்ப பாருங்க இந்த நாள் பாருங்க ஃபர்ஸ்ட் 1 ஹவர்க்குள்ளேயே இருக்கு.
கரெக்டாக மிட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது ப்ரொஃபைல் டைப் ஆன் பண்ணிங்கன்னா டி ப்ரொஃபைலு. அடுத்த நாள் காலையில் பாருங்கள் கேண்டில் ஓப்பன் ஆனது, மேலே ஓப்பன் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு கேண்டில்லேயே 1 ஹவர்லேயே பாருங்கள் எப்படி ரேலி. அதுக்கப்புறம் திரும்ப பாருங்கள் பை சைடு வாலட்டிலிட்டி, திரும்ப செல் சைடு வாலட்டிலிட்டி. அப்போ ஃபஸ்ட்டு நாள் கன்சால்டேஷன் டே டி ப்ரொஃபைல் ஸ்ட்ராங் டி ப்ரொஃபைல் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேவாக இருந்தால் அடுத்த நாள் வந்து நமக்கு வாலட்டிலான ட்ரேட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த ப்ராபபிலிட்டியை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா மற்ற ப்ரொஃபைல் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். எந்த ப்ரொஃபைலும் உங்களுக்கு 70% 80% அக்யூரேசியில் அடுத்த நாள் ரியாக்ட் ஆகாது. இங்கே பாருங்கள் ஹோல் டே உங்களுக்கு அந்த ரேஞ்சிலே இருக்குது, மிடில் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் பாருங்கள் ஓப்பன் ஹையில் ஓப்பன் ஆகிருக்கு. அப்படியே செல் டே தான், கடைசி வரைக்கும் கீழே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ நம்ம என்ன பார்க்கணும், இது வரைக்கும் பார்த்தது ப்ரொஃபைல் டைப்பை பார்த்தோம். அந்த ப்ரொஃபைல் டைப்பை கேண்டிலில் எப்படி பார்த்துக்கலாங்கிறத பார்த்தோம். அந்த கேண்டில்ஸில் எது அக்யூரேட்டு ஸ்பின்னிங் டாப்பை பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அந்த ப்ரொஃபைல் டைப்பில் டி ப்ரொஃபைல் தான் ஸ்ட்ராங் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ அந்த ஸ்ட்ராங் ப்ரொஃபைலையும் இனிஷியல் பேலன்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி ஹவர்லி கேண்டில்குள்ளேயே நம்ம பார்த்துக்கலாம். ப்ரொஃபைலே இல்லைனாலும் ஈஓடியில் எடுத்துகிட்டு நம்ம ஹவர்லி கேண்டில் எடுத்து வச்சோம் அப்படின்னா ஹவர்லி கேண்டில் ஹை லோக்குள்ளேயே அந்த டே ஃபுல்லாக ட்ரேட் ஆகிருக்கு. அண்ட் ஹவர்லி கேண்டிலோட மிட் பாயிண்ட்டு கிட்ட க்ளோசிங் ஆகிருக்குன்னா அடுத்த நாள் நமக்கு வாலட்டிலிட்டி கிடைக்கும். இது ஸ்டாக் செலெக்ஷன் மட்டும்தான். இதுக்கப்புறம் எப்படி ட்ரேட் பண்ணுங்கிறது ஓப்பன் டைப்பை பேஸ் பண்ணியிருக்கு. எந்த லெவலில் பிரேக் பண்ணி போகுது, என்ன டைப் ஆஃப் ஓப்பன் இன்னைக்கு, கேப் அப் ஓப்பனா கேப் டவுன் ஓப்பனா, இல்லது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்லேருந்து போகுதா, அல்லது வேல்யூ ஏரியா ஹை வேல்யூ ஏரியா லோவிலேருந்து போகுதா, இல்லை ப்ரீவியஸ் டே ஹை லோவிலேருந்து போகுதாங்கிறத பார்த்து நம்ம ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போயே இந்த வீடியோ 1/2 அன் ஹவர் கிட்ட வந்துருச்சு. ப்ரொஃபைல் டைப்பை நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் டி ப்ரொஃபைல் மட்டும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நான் நிஃப்டி எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த ஸ்டாக்ஸ் எடுத்து இங்கே பாருங்கள். இப்போ நான் அதானி என்டர்பிரைஸ் ஜஸ்ட் இப்போ தான் கிளிக் பண்ணேன். இங்கே பாருங்கள் டி ப்ரொஃபைலாக அடுத்த நாள் பாருங்கள் ரேலி ஆகி போயிடுச்சு. இப்போ இங்கேயும் பாருங்கள் கிட்டத்தட்ட நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டே. பட் ஆனால் இதை கூட ரிலாக்ஸ் பண்ணாதீங்க. எக்ஸாக்ட் டி ப்ரொஃபைல் ஹை லோக்குள்ளேயே ட்ரேட் ஆகிருக்கு, மிட் பாயிண்ட்டுக்கு பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் பாருங்கள் ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே நமக்கு ட்ரேட் ரேலி முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ இதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதை டி ப்ரொஃபைலில் ஸ்டாக் எடுத்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள் டி ப்ரொஃபைல் அழகாக ஹை லோ மிட் பாயிண்ட் க்ளோஸு, அடுத்த நாள் காலையில் என்ன நடந்திருக்கு பாருங்கள். இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட இது என்னென்னா நெக்ஸ்ட் வீக் வீடியோ வரதுக்குள்ளே ப்ரொஃபைலில் நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. ப்ரொஃபைல் எடுத்து நான் சொன்ன 6 டைப் ஆஃப் ப்ரொஃபைலும் வந்தப்போ எத்தனை நாள் சேம் சைடு உடச்சி போச்சு, எத்தனை நாள் ஃபெயில் ஆச்சுன்னு பாருங்கள். 50-50 தாண்டாது. அதே டி ப்ரொஃபைல் வந்தது ஹவர்லி டைம் ஃப்ரேமில் ஹை லோ உடைக்காம மிட் பாயிண்ட்டை க்ளோஸ் ஆன ப்ரொஃபைல் எடுத்து அடுத்த நாள் வாலட்டிலிட்டி இருந்துச்சா இல்லையான்னு பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வாலட்டிலிட்டி இருந்தால் போதும். இது வந்து பை சைட் போகுது, பை போயிட்டு செல் போகுது, அதெல்லாம் நம்ம பிரச்சனை இல்லை. நம்ம ட்ரேடு காலையில் செஷனில் ஓப்பன் டைப்பை வச்சு 11 மணிக்குள்ளே ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுவோம். அப்போது அதுக்கு வாலட்டிலிட்டி இருக்காங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்து உங்களோட டி ப்ரொஃபைலுக்கான கான்ஃபிடென்ஸை நீங்கள் வர வச்சுக்கோங்க. 1 வீக்குக்கு உங்களுக்கான ஒர்க் அதுதான். இது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அடுத்து பிஓசி வேல்யூ ஏரியா ஹை ப்ரீவியஸ் டே ஹை லோவில் எப்படி ப்ரைஸ் ஆக்ஷன் ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதில் எது முக்கியமானதுன்னு பார்க்கலாம். அதில் எப்படி ட்ரேட்ஸ் எடுக்கலாங்கிறது அடுத்த வார வீடியோவில் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப வேல்யூபிளான கான்செப்ட்ஸு நான் ஸ்டார்டிங்லேருந்து 6-7 இயர்ஸாக நம்ம சேனலில் இருக்கோம். நிறையா வீடியோஸ் நான் கொடுத்துருந்தேன். இடையில சில ரீசன்னால் ஹை அக்யூரசி வீடியோஸ்லாம் நான் ரிமூவ் பண்ணுற மாதிரி வந்தது. இப்போ நான் திரும்ப அடுத்து ஹை அக்யூரசி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் 1 by 1 நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட கோர்சஸ் வேணும் அப்படின்னாக்கா ஆப்ஷன் ஸ்கேல்பர் ப்ரீமியம், நிஃப்டி ஆப்ஷன் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு உண்டானது, ட்ரேடிங் கோர்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங் கோர்ஸ் வேணும் அப்படின்னாக்கா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட கோர்சஸோட டெமோ வேணும்னாலும் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். டெமோ எடுத்துகிட்டு சிஸ்டம் மேலே உங்களுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான வேல்யூ நீங்கள் கொடுக்கறதுக்கு பல மடங்காக நம்மகிட்டேருந்து கிடைக்கும். ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நினைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.